வாங்கிட்டாங்க என்பதாக அல்லாஹ் கூறுறான். அடுத்த வசனம் சூரா அல் பக்ரா 17 முதல் 18. மசலுஹும் கமசலில்லதி ஸ்தௌகத நாரன் ஃபலம்மா அதாஅத் மா ஹவுலஹு தஹபல்லாஹு பினூரிஹிம் வதரக்கஹும் ஃபீ துலுமாத்தி லா யுப்சிரூன் சும்முன் புக்குமுன் உம்யுன் ஃபஹும் லா யர்ஜியூன். இது ரொம்ப பயங்கரமான ஒரு ஆயத்து. நிச்சயமாக இந்த ஆயத்து நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை தரும். 2 பக்கத்துக்கு எழுதியிருக்காங்க தஃசீர். சகோதரர்களே, மசலுஹும் இந்த வழிகேட்டாளர்கள் இவங்க என்ன செஞ்சுறாங்க? நயவஞ்சகத்தனத்தை மனசில் வச்சுக்கிறாங்க. நல்லதுக்கு பதிலாக கெட்டதை வியாபாரம் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் அப்படியே அடுக்கிக்கிட்டே வரான். அவங்க செஞ்ச எல்லா பாவம் எல்லா தன்மையும் எல்லாம் அடுக்கிக்கிட்டு வரான். அடுக்கிட்டு வந்து கடைசியில் அந்த பாவங்களை பற்றி எல்லாம் பேசுகிறான். மசலுகும் அவர்களுக்கு இப்படி ஒரு உதாரணம் இருக்குது. கமசலில்லதி ஸ்தௌகத நாரா, அவர்களின் நிலை நெருப்பை மூட்டிய ஒருவனின் நிலையை போன்றது. அந்த நெருப்பானது அவனை சுற்றிலும் ஒளிர்ந்த போது அல்லாஹ் அவர்களின் ஒளியை பறித்தும் எதையும் காண இயலாதவாறு இல்களில் அவர்களை ஆழ்த்தி விட்டான். அதோடு மட்டும் அல்லாஹ் உடல சும்முன் அவர்களின் செவிடர்களாகவும் ஆக்கிவிட்டான். புக்குமுன் உம்யுன் ஃபஹும் லா யர்ஜிஊன், ஊமையர்களாகவும் குருடர்களாகவும் அவர்களை ஆக்கிவிட்டான். அவர்கள் நல்வழிக்கு திரும்பவே மாட்டார்கள் என குர்ஆன் அல்லாஹ் கூறுறான். அப்போ இவங்களுக்கு அந்த வெளிச்சம் எதுன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய வேதம் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கிறதும், ரசூல் அவங்களுக்கு முன்பாக அல்லாஹ்வுடைய கட்டளையை சொல்கிறதற்கு இது அவங்களுக்கு கையில் கொடுக்கப்பட்ட ஒரு வெளிச்சம் மாதிரி. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த நேர்வழியை விட்டது அல்லாஹ் அந்த நேர்வழியை மீண்டும் பறிச்சுட்டான். அந்த மாதிரி பறிச்சுட்டா என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. சுற்றி அவங்களுக்கு எந்த வெளிச்சமுமே தெரியாது. அப்போ இது இவர்கள் எப்போ ரசூலை மறுத்தாங்களோ, அல்லாஹ்வுடைய தூதரை மறுத்தாங்களோ, இவங்கள்ட்ட இருந்து அல்லாஹ் வெளிச்சத்தை பிடுங்கினவனே அவங்களை எந்த பார்வையும் பார்க்க முடியாமல் என்ன செஞ்சோம்? திக்கு திசை தெரியாமல், தான் எங்கே செல்கிறோம் என்று தெரியாமல், எந்த பெரிய குழியில் உள்ள போகிறோமா சின்ன குழியில் உள்ள போகிறோமா என்று எப்படி உனக்கு தெரியாதோ அது போன்று இவங்களை ஆகிவிட்டது என்பதாக அந்த அநியாயக்காரர்களை பற்றி அல்லாஹ் இங்கே ஒரு வர்ணனை செய்கிறான். பாருங்க, இப்போ இந்த விளக்கத்தை பார்க்கலாம். இருளில் சிக்கி கொண்ட வழிபோக்கர்கள் சிலர். இதுக்கு அடுத்து இன்னொரு சூப்பரான இன்னொரு விளக்கத்தை ஆயத்தில் அல்லாஹ் கொண்டு வருவான். இதை முடிச்சுட்டு அடுத்து பார்க்கலாம். இருளில் சிக்கி கொண்ட வழிபோக்கர்கள் சிலர் தாம் செல்ல வேண்டிய பாதையை கண்டறிவதற்காக தீ மூட்டினார்கள். சுற்றிலும் வெளிச்சம் பரவியது. இந்நிலையில் திடீரென காற்றோ மழையோ வந்து நெருப்பை அணைத்துவிடவே அவர்கள் காரில் சிக்கி தவித்தனர். இவர்களின் நிலையை போன்றுதான் நயவஞ்சகர்களின் நிலையும். நயவஞ்சகர்கள் அல்லது காஃபிர்கள் எல்லாமே இதில் வருவார்கள். அறியாமை, இறை மறுப்பு ஆகிய இருளில் அழிந்து கிடந்த அவர்களுக்கு இஸ்லாம் எனும் ஒளிவிளக்கு கிடைத்தது. நன்மை தீமையை அது வெளிச்சம் போட்டு காட்டியது. ஆனால் நயவஞ்சகர்களோ அப்பேரொளியை அலட்சியப்படுத்திவிட்டு இறை மறுப்பு என்னும் பழைய இருட்டிலேயே மூழ்கி போனார்கள். இவர்கள் கருத்து குருடர்கள், உண்மையை உரைக்க மறுக்கும் ஊமைகள், நல்லதை கேட்க விரும்பாத செவிடர்கள். இவர்கள் திருந்தவே மாட்டார்கள். எப்படி அல்லாஹ் சொல்ற பாருங்களேன். அப்படி அவங்களுக்கு ஒரு அறியாமை கால மூடப்பழக்கத்தையும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான நாகரிகமான ஒரு விஷயத்தையும் விளக்கக்கூடிய இஸ்லாம் வந்தப்போ நீங்கள் இஸ்லாத்தை வேற தட்டி விட்டுட்டாங்க. இருளில் மாட்டிக்கிட்டாங்களா? மாட்டினதுனால அல்லாஹ் சொல்கிறான், இவர் என்னது? இவர்கள் ஒரு ஊமைகள், குருடர்கள், இவர்கள் எதுவும் கேட்க முடியாத செவிடர்கள் என்று அல்லாஹ் வர்ணனை செய்கிறான். பாருங்க, முதலாவது வசனத்தில் 17வது வரக்கூடிய நிலை என்பதை சுட்டிக்காட்ட மசலுகும் படித்தோம் அல்லவா, அந்த மசல் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு உதாரணம் என்று பொருள். அம்சால் என்பது இதன் பன்மையாகும். இவை மக்களுக்காக நாம் கூறும் உதாரணங்களாகும். அறிவுடையோர் மட்டுமே இவற்றை புரிந்து கொள்வார்கள் என பிரிதொரு இடத்துல அல்லாஹ் கூறுகிறான். இதில் உதாரணங்கள் என்பதை குறிக்க அம்சால் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. சரி, அடுத்து ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க, நயவஞ்சகர்களின் நிலை. இப்போ மேலே குறிப்பிட்ட அந்த படித்த அந்த ஆயத்துடைய விளக்கத்தில் இது வருது. நயவஞ்சர்கள் சத்தியத்திற்கு பதிலாக அசத்தியத்தை விலக்கி வாங்கி கொண்டார்கள். பார்வை கிடைத்த பின்பும் குருடாக இருப்பதை விரும்பினார்கள். அதாவது இஸ்லாம் கிடைத்த பின்பும் இல்லை என் பழைய வழிகேட்டில் இருந்துகிற குருட்டு நிலையிலே இவர்கள் இருந்தார்கள். இவர்களின் நிலை தீமூட்டிய ஒருவனின் நிலைக்கு ஒத்திருக்கிறது. தீ பற்றியவுடன் சுற்றியுள்ள பகுதியில் வெளிச்சம் பரவியது. அது அவனுக்கு பயன்பட்டது. வலதுபுறமும் இடதுபுறமும் இதுவரை கண்ணுக்கு தெரியாமல் இருந்ததெல்லாம் இப்போது தெரிந்தன. இதனால் ஆறுதல் அடைந்தான். இந்நிலையில் திடீரென தீ அணைந்து விடவே கடும் இருளில் அவன் சிக்கிக்கொண்டான். அவனுக்கு ஒன்றும் தென்படவில்லை, பாதையும் தெரியவில்லை. அத்துடன் அதிர்ச்சியில் காது கேட்கவில்லை. செவிடனானான்,
பேச்சு வரவில்லை, ஊமையானான், பார்வை தெரியவில்லை, வெளிச்சமே இருந்தாலும் பார்க்க இயலாத குருடனானான். இனி அவனால் பழைய நிலைக்கு திரும்பவே முடியாது. இவ்வாறுதான் இந்த நயவஞ்சர்களும் நேரான வழியை விடுத்து தவறான வழிக்கு மாறிவிட்டனர். தர்மம் இருக்க அதர்மத்தை விரும்பி எடுத்துக்கொண்டார்கள். இனி அவர்கள் திருந்தவே முடியாத அளவிற்கு கருத்து குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஊமைகளாகவும் ஆகிவிட்டார்கள். இந்த உதாரணத்திலிருந்து நயவஞ்சர்கள் முதலில் இறைநம்பிக்கை கொண்டுவிட்டு, அதாவது அந்த இறை நம்பிக்கைங்கிறது தீமூட்டி ஒளி பெற்ற பின்னர், தீமூட்டி ஒளி பெறுவது எனது இறை நம்பிக்கை கொள்வது, இறை மறுப்பாளர்களாக ஆகுவது, தீயை மூட்டி அது ஒளி கிடச்சிக்கிட்டு இருக்கும் போது அந்த தீயை அணைக்கிறது. அது எப்படிப்பட்ட இடத்துலன்னு கேட்டால், ஒரு இருட்டில் காட்டில் அணைச்ச மாதிரி இந்த உலகத்தில் ஒருத்தனுக்கு தீன் கிடச்சி விடுவது. அந்த தீ அணைந்து இருட்டில் மாறினர் என அறிய முடிகிறது. இது வேறு சில வசனங்களை வாயிலாகவும் உறுதி செய்யப்படுகிறது. ஃபக்ருதீன் அர்-ராசி ரஹ்மத்துல்லா என்ற ஒரு பெரியார் அவர்கள் கூறுகிறார்கள், நயவஞ்சர்கள் முதலில் இறை நம்பிக்கை கொண்டிருந்ததின் மூலம் ஒளியை பெற்றிருந்தனர். பிறகு தமது நயவஞ்சகத்தால் அந்த ஒளியை அணைத்து விட்டனர். இறுதியில் பெரும் தடுமாற்றத்தில் சிக்கிக்கொண்டார்கள். ஆம், மார்க்க விஷயத்தில் ஏற்படும் தடுமாற்றத்தை விட பெரிய தடுமாற்றம் வேறு என்ன இருக்க முடியும்? உடல் ஊனத்தை விட சிந்தனை ஊனம்தானே மோசமானது என்பது அந்த பெரியார் சொல்றாங்க. இங்கு நயவஞ்சர்கள் என்னும் ஒரு கூட்டத்தாருக்கு நெருப்பு மூட்டிய ஒரு தனி மனிதனை உதாரணமாக காட்டியிருப்பது சரிதான். ஏனென்றால் நயவஞ்சர்களின் நிலை அந்த தனி மனிதனின் நிலைக்கு ஒத்திருக்கிறது என்று சுட்டி காட்டுவதுதான் இங்கு நோக்கமாகும். மற்றொரு வசனம் இதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. யார் மீது தௌராத் என்னும் வேதம் ஏற்றப்பட்டு பின்னர் அதை முறையாக சுமக்கவில்லையோ அவர்களின் நிலை ஏடுகளை சுமக்கும் கழுதையின் நிலையை ஒத்திருக்கிறது என்பதாக பிரிதொடத்தில் அல்லாஹ் கூறுகிறான். பாருங்க, வேதக்காரர்களுக்கு வேதம் கொடுத்து அது ஏற்று மறுபடியும் அவங்க மறுக்கிறதுக்கு கழுதையை சுமக்கிற மாதிரி இன்னைக்கு இந்த உம்மத்துக்கு எவ்வளவோ அல்லாஹ் விளக்கங்களை கொடுத்துட்டான். இந்த குர்ஆன் மூலியமாகவும் இன்னைக்கு எவ்வளோ தஃப்சீர்கள், எவ்வளோ கிதாபுகள் இருக்கு. ஆனால் எடுத்து படித்து உணரக்கூடிய மக்கள் கிடையாது. இந்த ஆயத்தை படிக்கும்போது பயமாக இருக்குது. அப்போ இவ்வளவும் நமக்கு கொடுத்து முந்தைய வேதக்காரர்கள் எப்படி கண்டு காணாமல் போனதெல்லாம் பொதி சுமக்கிற கழுது நல்லா உச்சரிக்கிறானோ அதுபோல் இந்த உம்மத்து இருக்குமா நம்ம பயப்பட வேண்டியது இருக்குது. எவ்வளோ நமக்கு இங்கே இருக்கிற இந்த அலமாரியில் இருக்க கிதாபை படித்தாலே நம்ம அவ்வளோ அறிவு பெற முடியும் மார்க்கத்து விஷயத்தில். ஆனால் இன்றைக்கி நமக்கு அவ்வளோ இருந்தோம், பொதி சுமக்க கழுதியாக இந்த உம்மத்து விட்டுருச்சோங்கிற பயம் இருக்குது இந்த ஆயத்தை படிக்கும்போது. ஏன்னா முந்தைய உம்மத்தை அல்லாஹ் அப்படி தான் ஒப்பிட்டு காட்டுறான். 62வது சூரா 5வது வசனத்தில் இந்த வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான். எனவே ஒரு சமூகத்தாருக்கு ஒரு கழுதை உதாரணமாக அந்த வசனத்தில் கூறியுள்ளான் இறைவன். நயவஞ்சகர்களின் நிலை தீமூட்டியோரின் நிலையை போன்றதாகும் என பன்மையாகவே வசனத்தின் பொருள் அமையும் என்று சிலர் கூறுகிறார்கள். அதாவது தீ மூட்டிய ஒருவன் என்பது வார்த்தையின் ஒருமையானாலும் பொருளில் பன்மையாகவே கருதப்படும். தவிரவும் ஒருமையில் தொடங்கும் இந்த உதாரணம் பன்மையில் முடிவது சிறந்த சொல்லாட்சியாக கருதப்படுகிறது. தீமூட்டிய ஒருவனின் நிலையை போன்றது, அது அவனை சுற்றிலும் ஒளிர்ந்தபோது என்பது வரை ஒருமையில் சொல்லும் இவ்வசனமாகும். அவரின் ஒளியை பறித்து என்பதிலிருந்து பன்மையாக மாறுவது இங்கே கவனிக்கத்தக்கதாகும். சரி, இது வரைக்கும் நம்ம அந்த ஒளியை மூட்டி பறிச்சதை பார்த்துட்டோம். சரி, இருளில் ஆழ்த்துவது என்றால் என்ன? அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். நெருப்பு அவனை சுற்றிலும் ஒளிர்ந்த போது அவர்களின் ஒளியை பறித்து எதையும் காண இயலாதவர் அவர்களை அல்லாஹ் இருளில் ஆழ்த்தி விட்டான் என இவ்வசனம் கூறுகிறது. அதாவது நெருப்பால் அவர்களுக்கு கிடைக்கும் பயனை ஒளியை அகற்றிவிட்டு அதனால் விளையும் தீங்கை கரித்தல் மற்றும் புகைச்சலை மட்டும் அல்லாஹ் அப்படியே நீடிக்க செய்தான். சந்தேகம், இறை மறுப்பு, நயவஞ்சகர்கள் ஆகிய இருள்களில் அவர்கள் அமிழ்ந்து போயினர். இனி அவர்கள் நல்வழியை அடைய போவதுமில்லை, அறிய போவதுமில்லை. அது மட்டுமின்றி நல்லவற்றை செவியேற்காத செவிடர்களாகவும் பயனுள்ளவற்றை பேசாத ஊமைகளாகவும் அகப்பார்வை இழந்த தீய வழியில் தடுமாறும் குருடர்களாகவும் அவர்கள் உள்ளார்கள். அவர்களின் புறப்பார்வை குருடாகவில்லை, மாறாக அவர்களது நெஞ்சுக்குள் இருக்கும் இதயமே அகப்பார்வையே குருடாகி உள்ளது என குர்ஆனிலே 22வது சூறாவிலே 46வது அத்தியாயத்திலே அல்லாஹ் கூறுகிறான். அதனால் இனி அவர்கள் முன்பு விற்பனை செய்துவிட்டு நேர்வழிக்கு திரும்ப போவதில்லை. இவ்வசனம் தொடர்பாக அப்துல் ரஹ்மான் பின் ஜயித் பின் அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், நயவஞ்சகர்களின் பண்பை வசனம் எடுத்துரைக்கிறது. அவர்கள் ஆரம்பத்தில் இறை நம்பிக்கை கொண்டிருந்தார்கள், அது அவர்களது உள்ளத்தில் பிரகாசித்தது. தீ மூட்டியவர்களுக்கு அது வெளிச்சம் அளித்ததை போன்று பின்னர்
நயவஞ்சர்கள் இறைமறிப்பை ஏற்றனர். அதையடுத்து அவர்கள் ஒளியை பறித்து அல்லாஹ் அகற்றி விட்டான். தீ மூண்ட பின் அதன் ஒளி அணைந்து விட்டதை போன்று இறுதியில் அவர்கள் எதையும் காண முடியாத இருளில் சிக்கிக் கொண்டார்கள் என அல்லாஹ் கூறுகிறான். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, இப்போ எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எல்லாம் விளக்குறான் பாருங்க. அப்போ ஒரு மனிதருக்கு முன்பாக இஸ்லாம் வந்துடுச்சு, ஆனால் அந்த இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறாருன்னு சொன்னால் அல்லாஹ் அவருக்கு ஒப்பாக எதை சொல்கிறான்னா, ஒரு காட்டில் மாட்டிக்கிட்ட ஒரு வழிபோக்கன், அது எப்படி இருளில் மாட்டிக்கிட்ட வழிபோக்கனுக்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்கிறான். இப்படி தான் அன்றைக்கி அவங்க என்ன செஞ்சான்னு கேட்டால், நயவஞ்சகர்களாக இருந்தாங்க, இறை மறுப்பாளர்களாக இருந்தாங்க. இந்த மாதிரியான எல்லா முசீபத்துகளையும் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் கிடையாது, உலகம் முடியும் வரை உள்ள எல்லா இறை மறுப்பாளருடைய உதாரணமும் இதுதான். இது எந்த அளவுக்கு ஒரு விஷயம்னு கேட்டால் பாருங்கள், நமக்குலாம் இன்றைக்கி தீன் வந்துருச்சு. பெரிய அறிஞராக நம்ம யாரும் இல்லாட்டினாலும் பிடிச்சிக்கிட்டோம், விட்டுறக்கூடாது என்பதை பிடிச்சிக்கிட்டோம். ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். இதே தீன் இல்லாத ஒரு கூட்டம் நம்மக்கிட்ட இங்கே ஒருத்தவங்க வந்து சும்மா ஓதி பார்க்குறதுக்கு வந்தவங்க, அவர் சொன்ன ஒரு சம்பவம். நாயக்கர்னு சொல்லுவாங்க. அவங்க பொண்ணுக்கு ஒரு என்னமோ பிடிச்சிருச்சு, சும்மா தண்ணியில் ஓதி விடுங்க. ஓதி பார்த்தா ஆடுது பாடுது, அதுக்கிட்ட இருந்து ஜின்னு ஆடுது. என்னப்பா இப்படி இருக்குது, ஓதி அமுச்சு விட்டாச்சு. அப்புறம் அவங்க அப்பா என்னை தனியாக கூப்பிட்டு சொல்கிறாரு. நான் கேட்டேன், நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த பொண்ணை கூப்பிட்டு போய்? என் பொண்ணு தாங்க, இங்கே மலை அடி வரத்தில் ஒரு பெரிய காடு, அங்கே யாரும் தங்கவே மாட்டாங்க, சுற்றி வீடே கிடையாது. அந்த காட்டில் எங்களுக்கு ஒரு வழக்கம் இருக்குது. வருஷம் அம்மாவாசை, இருட்டு அம்மாவாசையில் போய் நாங்கள் ஒரு 20 குடும்பம் டென்ட் அடிச்சிருப்போம். 20 குடும்பம் டென்ட் அடிச்சிருப்போம். அப்போ அந்த டென்ட் அடிச்சிருக்கும்போது அந்த இடத்துல ஒரு கருப்பு இருக்குது. எங்கள் மூதாதையரில் சொன்னாங்க, அது எந்த டென்ட்டுக்குள்ளே போகுதோ அவங்களுக்கு அடுத்த ஒரு வருஷம் ஃபுல்லாக நல்லா இருக்குங்கிறது எங்கள் ஐதீகம். அதனால் போய் டென்ட் அடிச்சிருந்தோம். அந்த கருப்பு எங்கள் டென்ட்டுக்குள்ளே தான் வந்துச்சு. வந்ததுலேருந்து என் புள்ள என்ன பேசுகிறான்னு அவளுக்கு தெரிய மாட்டேங்குது, அவளை பார்த்தா எங்களுக்கே பயமாக இருக்குது, அதோடைய நிலை அதுக்கிட்டே இல்லை அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு கருப்பு, அது ஜின்னு, அது வந்தால், அது குறிப்பாக இந்த வயசு பிள்ளைங்க வந்துச்சுன்னா எவ்வளோ பிரச்சனை கொடுக்கும். இந்த அக்கள் கூட வாடா இவங்களுக்கு இருக்காது என்பதாக. சகோதரி, இதை ஏன் சொல்கிறேன்னா, இவர்களெல்லாம் ஒரு இந்த உதாரணம் நேரம் அப்படியே பிறந்தது. ஒரு இருட்டு காட்டுக்குள்ளே பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது வெளிச்சம் இல்லாமல் போன நபர்கள் மாதிரி குழியில் இறங்குறோமா இல்லை மலை மேலேருந்து கீழே விழுவ போகிறோமான்னு தெரியாமல் போயிட்டுருக்காங்க. அப்போ தீனுடைய வெளிச்சம் உள்ளவங்க இது போன்ற முசீபத்துகளில் மாட்டலை. இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் எது ஹக்கு பாத்தில்னு தெரியும். ஆனால் இவர்கள் இந்த மாதிரியான ஜின்னுடைய சேட்டைகளில் பயங்கரமாக போய் சிக்கியிருக்காங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இங்கே வந்து ஒவ்வொரு செய்தியாக கேட்கும்போது இப்படி கூடவா உலகத்தில் நடக்குதுன்னு நினைக்கிற அளவுக்கு இவர்கள் ஜின்னுக்கு அடிமையாகி விட்டார்கள் என்ற விஷயத்தை பார்க்க முடியுது. அப்போ நம்ம கையில் தீனுங்கிற வெளிச்சம் இருக்கிறதுனால நமக்கு எல்லாம் அளவீடு போட்டு பார்க்க முடியுது. அப்போ எவ்வளோ பேர் நமக்கு பாக்கியம் பெற்றோம், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்கள், இன்னும் மழை விடல. அடுத்த ஆயத்தை இன்ஷா அல்லாஹ் படிச்சிடலாம்.